நம்ம வீட்டு பொங்கல் விழா நாங்கள் எப்பயுமே 2 பொங்கல் வைக்கிறது எங்கள் வீட்டு வழக்கம். ஒன்று வந்து சக்கரை பொங்கல், இன்னொன்று வந்து வெள்ளை பொங்கல். வெள்ளை பொங்கல் அம்மா நான் வந்து வாசல்லையே பொங்கல் வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி தம்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பும் ஒரு பானையும் நாங்கள் அன்றைக்கி வாங்கியிருந்தோம், காட்டியிருப்பேன்ல. அந்த பொங்கலையே அவங்களே பட்டையெல்லாம் இழுத்து அவங்களே வாசலில் வச்சுட்டாங்க. நான் வந்து சக்கரை பொங்கல் உள்ளே வச்சுட்டேன். கண்ணில் ரொம்ப தண்ணிலாம் ஒழுகுது. அதுலேயே அவங்க எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு பொங்கலை பொங்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட பொங்கல் வந்து கிழக்கு முகம் பார்த்து பொங்கி வந்தது. என்னோடய பொங்கல் வடக்கும் கிழக்கும் பொங்கி வந்தது. என்னால் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. ஒரு வழியாக அவங்க 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணாங்க இந்த வருஷம். அப்புறம் நாட்டு காய்கறிகள்லாம் வச்சு, அதாவது பூசணிக்காய், அப்புறம் வந்து பரங்கிக்காய், அப்புறம் வந்து வாழைக்காய், வாழைத்தண்டு எல்லா காய்கறிகளும் நமக்கு நாட்டு காய்கறிகள் எல்லாம் வச்சு பொங்கல். அப்புறம் உளுந்து வடை நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதையும் சுட்டு அதையும் வச்சு விட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பொங்கல் வைக்கிறதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நாளைக்கு அவங்களும் அதே மாதிரி பொங்கல்லாம் வச்சு ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. தேங்காய் பழமும் எல்லாம் உடைச்சாச்சு. அப்புறம் வந்து சூரியனுக்காக 7 மணிக்குள்ளே நாங்கள் 6 மணிக்கெலாம் நாங்கள் பொங்கல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த காய்கறிகள்லாம் எடுத்து தான் நாங்கள் மதியத்துக்கு குழம்பு வச்சிடுவோம். அந்த பொங்கல் வெள்ளை பொங்கல் இருக்கு இல்லையா, அந்த பொங்கலை வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லபடியாக எங்கள் பொங்கல் முடிஞ்சது. அப்படியே ஒவ்வொருத்தராக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி டே எங்களுக்கு செம நல்லா போனது. நீங்களும் உங்களோட வீட்டில் எப்படிலாம் பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பொங்கல் இப்படி தான். ஹாப்பி பொங்கல். ஓகே, பாய்.